கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் நல்லருள் உண்டாவதாக. இன்றைக்கி 9 நோன்பு பிடிச்சிட்டோம். இன்றைக்கி 10வது நோன்பு. இந்த 10வது நோம்பில் 10வது துவா. 10வது துவானா நம்மளாக போகிற நம்பர். ஒவ்வொரு நோம்புக்கும் ஒரு துவா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு எந்தெந்த இடத்துல துவான்னு போட்டிருக்கானோ அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு துவான்னு நம்மளே பார்த்து படித்து பக்குவப்படுத்திக்கிறோம். அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம். அப்போ இன்றைக்கி 10வது நோம்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த 10வது துவா அது என்னன்னாக்கா அத்தியாயம் 59 அல் ஹஷர் அந்த அத்தியாயத்தில் திரட்டுதல். அந்த அத்தியாயத்தில் 10வது வசனம். இந்த 10வது வசனம் இப்போ இறக்குன மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இறக்குன மாதிரி இருக்குது. நாளைக்கு இந்த வசனம் வேலை செய்யும். இது நேற்று படித்தது இந்த வசனம். இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம். நாளைக்கு இது படிக்கக்கூடியது. படிக்கிறது படிக்கக்கூடியது. குரான் படித்தது படிக்கக்கூடியது. படித்தது படிக்கக்கூடியது. இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு 3 காலத்தையும் சொல்லக்கூடிய. ஏன்னா அவ்வளோ ஆகிற அல்லாஹ் ஆரம்பமான முடிவானவன், ஐயுல் கையும் நிலைத்திருப்பான். அந்த வார்த்தை எப்போதும் நிலைச்சிருக்கு. அப்போ படித்து நிலைத்திருந்தது இப்போவும் நிலைத்திருக்கு, நாளைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. இப்போ இந்த துவா பாருங்கள். 59வது அத்தியாயத்தில் 10வது வசனம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரப்பனா ஈஃபுர்லனா ரச்சகனை என்ன மன்னி. நேற்று என்ன கட்டும் 9வது நாள் ரப்பனா ஈஃபர்லி வழிவாளிதே என்ன மணி என் தாய் தந்தையரை மன்னிக்கணும். இப்போ என்ன ரப்பனா ஈஃபுர்லனா என்ன மன்னி வலி இஹ்வானின அல்லதீன சபுக்கூன பில் ஈமான் என்னுடைய சகோதரர்கள் எங்களுக்கு முன் சென்ற சகோதரர்கள் ஈமான் கொண்ட முன் சென்ற சகோதரர்களை மன்னி. என்ன மன்னி அல்லா எனக்கு முன் சென்ற ஈமான் கொன்ற சகோதரன் மன்னி. சகோதரன் யார்? உடன் பிறந்த தம்பி அண்ணன் எல்லாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னால் டிஃபைன் சகோதரர், டிஃபைன் பிரதர்னா அல்லாஹ் சொன்ன டிஃபைன் என்னன்னாக்கா யாரெல்லாம் ஈமான் அல்லாஹ் மேலே கொண்டிருக்காங்களோ, அல்லாவின் வேதத்தின் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, நபிமார்கள் மீது ஈமான் கொண்டிருக்கலாம், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஈமான், அவர் அனைவரும் சகோதரர்கள். இன்னல் மூமின இக்குவா யாரெல்லாம் ஈமான்களோ அவர் அத்தனை பேர் சகோதரர், அத்தனை பேரையும் மன்னி. அதாவது என்ன மன்னி எனக்கு முன் ஈமான் கொண்டு மூத்தா போனாங்களே அந்த சகோதரர்களையும் மன்னி சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி கேட்க சொல்ல பாருங்கள். இது இதுவாக பாருங்கள். வலா தஜல் குலூபினா ஃபீ குலூபினா எங்களுடைய இதயத்தை ஆக்கிடாதே. இதை எப்படி கில்லன் கொடுமையானது, குரோதமானது, வன்மையாக இதயத்தை எங்களை மாற்றிடாத. யார் மேலே? அல்லதீன ஆமனும் இன்றைக்கி நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோமே, இன்றைக்கி எங்கள் சகோதரர்கள் ஈமான் கொண்டிருக்குமே, என்னுடைய உடன்பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் குடும்பத்தார் எல்லாம் ஈமான் கொண்டவங்க தான். அந்த ஈமான் கொண்ட சகோதரர்கள் அடுத்தது சகோதரர்களுக்கு நீ சொல்கிற டெஃபினேஷன் அப்படியே பெரிய டெஃபினேஷன். யாரெல்லாம் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு அவர் அத்தனை பேர் சகோதரர்கள், அத்தனை சகோதரர்களையும் மன்னி, அத்தனை சகோதரனையும் மன்னி. எங்களுக்கு முன் சென்ற ஈமான் கொண்ட சகோதரன் மன்னி. இப்போ நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம். இந்த சகோதரன் மீது எங்களுடைய இதயத்தில் வன்மத்தை ஏற்படுத்தாதே, வன்மத்தை குடித்திராதே, குரோதத்தை குறித்திராதா. அப்போ இதுனா வலாத்தத்தில் குலூபினா ஃபீ குலூபினா கில்லன் வன்மம் எங்களுடைய இதயத்தை ஆக்கிடாத. எதை கொடுமையாகவும் வன்மமாகவும் விரோதம் ஆக்கிடாத. யாருக்கு? எங்கள் சகோதரர்கள், எங்கள் ஈமான் கொண்ட சகோதரர்களுக்கு உள்ளே அப்படிங்கிறான். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு இதில் இருக்கிறான். இன்றைக்கி அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை, மச்சான் மர்மக்குள்ளே பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, என் குடும்பத்தில் பிரச்சனை, எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை. ஏன்? வன்மம், குரோதம். அவன் மேலே போயிட்டான், இவன் கீழே வந்துட்டான், அவன் பணக்காரனாக விட்டான், இவன் கீழே விட்டான். என்ன வகையான குரோதம் பாருங்கள். அப்பா இவ்வளவு குரோதத்துக்கும் இந்த துவா பாருங்கள் கேட்குறான். துவா கேட்குறான். இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என் அண்ணன் தம்பி மேலே கொலை பண்ணலாம், நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி மேலே கொலை பண்ணலாம். சகோதரர்கள்னா நான் எல்லாம் மாமன் மச்சான் எல்லாம் ஈமா கூட அத்தனை பேர் சகோதரர், அத்தனை பேர் நீ குரோதத்தில் இருக்கலாம். வியாபாரத்தில் குரோதம், சகோதரத்தில் குரோதம், எல்லாத்துலேயும் குரோதம். இப்போ நம்ம அப்படி இருக்கோங்க. அல்லாவுடைய நோம்பு பிடிச்சிட்டு அல்லாட பாவம் பண்ணிக்கிறோம். அல்லா நிச்சயமாக பாவம் பண்ணிக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் கடைசியில் இன்னக்கு கர்ஃபூரையும் அல்லா நிச்சயமாக கருணையாக மன்னிக்கூடன்னு சொல்கிறான்.
இதில் ரெண்டாவது பாருங்கள், நம்ம சொல்கிறான் பாருங்கள், எல்லாவுடைய கருணை கொண்டு நம்ம மட்டும் இப்போ இருக்கோம் தனியாக ஒரு பேச்சு, நான் குடும்பம், நீங்கள் உங்கள் குடும்பம். ஆனால் நம்மளை ஆளக்கூடியவன்னு ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள், யார்? ஜமாத்து அப்படிங்கிறாங்க. யார்? நாங்கள்லாம் வந்து இஸ்லாமிய தலைவர்கள், அப்புறம் நாங்கள்லாம் இஸ்லாமிய ஜமாத்துடைய தலைவர்கள், இப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். நமக்கு தலைவர் இருக்காங்கள்ல, கட்சி தலைவர் இருக்காங்க, இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய கட்சியினுடைய தலைவர்கள். முஸ்லீம் லீக் மாதிரி பல கட்சிகள் இருக்குது. அப்போ அந்த பல கட்சிகளும் யாருக்கு இருக்குது? இஸ்லாமியர் முன்னேற்றத்துக்கு இருக்குது, இஸ்லாமியர்களுக்காக இருக்குது. அப்போ இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்காக இருக்கிற கட்சி தலைவர் வந்து இன்றைக்கி 1ஆகி 9ஆகி 10 ஆகிட்டாங்க. இந்த 10 கட்சி தலைவர்களுக்கு இடையில் வந்து குரோதம் வன்மம் இருக்குது, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அவங்களுக்கு தான் தாயத்து இப்போ இறக்கணும். இந்த ஆயத்து இன்றைக்கி 10 நோம்பு 10 பிடிச்சி அவங்களும் நோம்பு பிடிக்கிறாங்க. இந்த 10ஆவது நோம்பில் இவங்களுக்கு இறக்கணும் மாதிரி இருக்குது. அன்னைக்கு படித்தது இன்றைக்கி படிச்சிருக்குது, நாளைக்கு நம்முடைய சன்னதிகளும் இதே ஆயத்தை படிப்பான். படித்தது படிக்கிறது படிக்கக்கூடியது. அப்போ நம்முடைய சமுதாய தலைவர் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா இந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பட்டவர்த்தனா அப்படியே படம் பிடிச்சி எல்லாம் காட்டுறான். சரி, சமுதாய தலைவர் தான் அவர் இவரை போட்டு கொடுக்குறது, இவர் அவரை போட்டு கொடுக்குறது. குரோதம் பாருங்கள் எப்படி வெறியாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கத்துக்கு இந்த கட்சிக்காரங்க, இஸ்லாமிய கட்சிக்காரவங்க, அடுத்த இஸ்லாமிய கட்சிக்காரங்க தலைவருக்குள்ள குரோதம்னா தொண்டர்களும் குரோதம் இருக்குது. தலைவன்ட குரோதம்னா தொண்டனுக்கு இருக்கும். அப்போ இவன் அவனுக்கு பிடிக்கும், அவர் இவருக்கு பிடிக்கும், இவர் அவருக்கு பிடிக்காது. சரி, இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், ஜமாத்துல் தலைவர். ஜமாத் யார்? ஜமாத் உலமா. அந்த ஜமாத் உலமா யாருன்னா ஒவ்வொரு ஜமாத்துக்கும் உலமா சபை இருக்குது. இப்போ தௌஹீதுன்னு வச்சுங்க, 1 தகுதி 2 தகுதி 3 தகுதி 20 30 தகுதி ஆயிடுச்சு. 30 தகுதிக்கு 30 ஜமாத் இருக்குது, 30 உலமா இருக்கிறாங்க. எல்லாம் விரோதம், எல்லாம் ஒன்றா இருந்து ஒரு தகுதியாக இருக்கும் போது ஆஹா ஓஹோ. இப்போ என்னென்னா ஆஹா இஹி, அவர் வழிகட்டவர், இவர் வழிகட்டவர், இங்கே போகாத அங்கே போகாத, அவருக்கு இவருக்கு எப்படின்னா அப்படி அப்படி கீரியம் பாம்பமாக இருக்காங்க. இப்படி தான் இருக்க சொல்கிறாங்களா? இல்லை, இதுதான் அல்லாஹ் கேட்க சொன்னான். என்னுடைய இதயத்தை மாற்றி விடாத அல்ல, ஆக்கி விடாத அல்ல, குரோதமாக இன்னைக்குள்ள சகோதரனுடைய குரோதமாக ஆக்கிடாத. இந்த ஆயத்தை டெய்லி படிக்கணும், நிமிஷம் படிக்கணும். அடுத்து இந்த தலைவராச்சா இது இப்படி இருக்குதா, இன்னொன்று இருக்கு பாருங்கள். அப்போ நம்ம சுன்ன ஜமாத்து அது மட்டுமா, அது ஒரு 7-8 குரூப்பில் 25 குரூப் அதுவும் இருக்குது. அந்த தலைவர் ஜமாத்துலமா, இந்த ஜமாத்துலமா, அந்த ஜமாத்துலமா, அகல ஜமாத்துலமா, சுன்ன ஜமாத்துலமா, ஐக்கிய ஜமாத்துலமா, இப்படி ஒவ்வொரு உலமா சபையும் ஒவ்வொரு உலமாக்க சாடுறாங்க. அவங்க இவங்களை சார்றது, இவங்களை அவங்க சார்றது, இவர் வழிகேடரு, அவர் வழிகேடரு, இவன் வழி தவறினா இவன் காஃபிரு, இப்படி ரொம்ப விரோதத்தில் இருக்காங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இப்போ மார்க்க அறிஞர்கள்ட்ட தாங்க இந்த குரோதம் ஓவராக்குது. அதே மாதிரி சமுதாய தலைவர் தான் இந்த விரோதம் ஓவராக்குது. இதை நான் சொல்கிறேன்ல, நான் யார் மேலே கோப்படல, உண்மைதான். இந்த ஆயத்தை இப்போ இந்த நிமிஷத்தில் இறக்குற மாதிரி இருக்குது. அது யாருக்கு? நம்ம தலைவர்களுக்கு இறக்குற மாதிரி இருக்குது, ஜமாத் உலமாக்களுக்கு இறக்குற மாதிரி இருக்குது, நம்ம சமுதாய தலைவர்களுக்கு இறக்கும் போது இந்த சமுதாயத்தில் உள்ள ஈமான் கூட நமக்கு இறக்குற மாதிரி இருக்குது. 3 குற்றவாளி. ஒன்று உலமாக்களும் குற்றவாளி, முஸ்லீம் இஸ்லாமிய கட்சியுடையும் குற்றவாளி ஆக்கிறாங்க, நம்மளும் குற்றவாளி ஆக்கிறோம். இப்போ இந்த குற்றவாளியை நம்ம வருத்தப்படக்கூடாது. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறேன், எல்லாத்தையும் என்கிட்டையும் அந்த எண்ணம் இருக்குது. இந்த எண்ணத்தை மாற்றணுன்னா என்ன செய்யுது? இதை டெய்லி படிக்கணும். படிக்க நம்முடைய எண்ணங்கள் வந்து அப்படியே அழகான முறையில் ஒரு பக்குவப்படும். இன்றைக்கி பாருங்கள், தெரு பள்ளியாசல், இந்த பள்ளியாசல் போகாதன்னு அவர் சொல்கிறாரு, அந்த பள்ளியாசல் போகிற இவர் சொல்கிறாரு. நீ ஏன் போன, நான் போனால் அந்த பள்ளியாசல் தொழுகக்கூடாது, இங்கே போனால் இங்கே தொழுகக்கூடாது. எப்போ எவ்வளோ வன்மம் யோசனை பண்ணி பாருங்கள். மக்கா மதினால இன்றைக்கி 8 ரக்காய் 10 ரக்காயத்துங்கிறாங்க, இன்றைக்கி இங்கே 20 ரக்காயத்து. அவங்க பேச்சத்தான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு சும்மா சொல்கிறேன் ஒருத்துக்கு. அப்படி இருந்தும் வேறு ஒரு லைனில் வந்து தௌஹீத் ஜமாத்துக்கும் சுன்ன ஜமாத் தௌஹீத் ஜமாத்துக்கும் இடப்பட்ட இந்தந்த ஜமாத்துக்கெல்லாம் பிரச்சனையாக்குது, எல்லாம் வன்மமாக இருக்குது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளை கேட்க சொல்கிறான், வலா துஜு குலூபனா, எங்களுடைய இதயத்தை ஆக்கிடாத அல்லாஹ் கில்லன், குரோதத்தை வன்மத்தை யார்கிட்ட? உலமாக்கள் மத்தியில், அரசியல் தலைவர் மத்தியில், நம்ம ஈமான் மத்தியில் உருவத்தை உண்டு பண்ணிடாத. கில்லன் அல்லல் இல்லதீன ஆமனும், ஈமான் கொண்டு. நம்ம ஈமான் அத்தனை பேர் ஈமான் கொண்டுக்கிறோம்.
நம்ம ஈமான் கொண்டோம் அத்தனை நம்ம தலைவர் யாருங்க நம்மகிட்ட வந்து வருதுனே, நம்ம தலைவர் கட்சிக்காரங்க நம்மகிட்ட வந்து வருதுனே. அப்போ நம்மளுக்குள்ள குரோதம் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான். சொல்லிவிட்டு பாவ மன்னிப்பு கேளுங்க. இதை கேட்க கேட்க உங்களுடைய எண்ணங்களை வந்து பக்குவப்படுங்கிறான். அது கடைசியில் இந்த துவால வைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் இன்னக்க ரஃபூ ரஃபீம், அல்லாஹ் நிச்சயமாக நிச்சயமாக நீத்தான் ரஃபூன் மன்னிக்கக்கூடியவன், ரஹீம் கருணையாளன். அப்போ இவ்வளவு குரோதத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம யார்கிட்ட கேட்க சொல்கிறோம்? அல்லாஹ் துவா ரஃபூர் ரஹீம், அல்லாஹ் நீத்தான் மன்னிக்கக்கூடியவன், நீத்தான் கருணையாளன். வேறு வழி இல்லை. எங்களுக்கு உள்ளக்குள்ளே குரோதம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவன் மேலே போனால் நான் பிடிச்சி இழுக்கிறேன், நான் மேலே போனால் அவர் இழுக்கிறாரு, அவர் போனால் இவர் இழுக்கிறாரு. இப்படிக்குள்ள குரோதம் எண்ணம் எங்களுக்கு இருக்குது. கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த எண்ணத்தை வந்து மாற்றி கொடுயா அல்ல அப்படிங்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு அன்னை கொடுத்த அந்த துவா இன்றைக்கி இதே துவா தான், நாளைக்கு இதே துவா தான். அப்போ இந்த துவா படிக்க 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 நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் வந்து அந்த கடினத்துலேருந்து குறையும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்போ வந்து கேட்ட துவா அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு, அப்புறம் கேட்குறது அவங்களுக்குள்ள. அதே மாதிரி தான் இப்போ நம்ம யார் கேட்குறோம்? முன்னாடி உள்ளவங்களுக்கு, இப்போ உள்ள ஈமான்தாருக்கு, நாளைக்குள்ள ஈமான்தாரி அவங்க நமக்காக கேட்பாங்க. எவ்வளோ பெரிய இந்த ஒரு ஆயத்து பாருங்கள். 59 10வது வசனம். அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு நாள் இந்த துவா வந்து நோம்பில் கேளுங்க. நோம்புல எப்போதுமே கேட்கலாம். ரப்பனா இஃப்ர்லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபக்குனா பில் ஈமான் வலா தத குலூபனா கில்லதீன ஆமனும் இன்னக்க ரஃபூர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் கருணையாளன் மன்னிக்கூட. அப்படிப்பட்ட மன்னிக்கூடிய கருணையாளன் நம்மகிட்ட இருக்கான். எல்லாருக்கும் ஈமா இருந்தும், இவ்வளோ வஞ்சனை இவ்வளோ வன்மமும் இருந்தும் அந்த கருணையாளன் மேலும் மேலும் நம்ம கருணை காட்டியிருக்கான். அப்படி கருணை காட்டிருக்கிற அந்த இறைவனுடைய வார்த்தையை பேச பேச சொல்ல சொல்ல கேட்க கேட்க கையேந்த நம்ம இதயம் வந்து பக்குவமாகும். அப்போ நம்ம ஆலிம்கள் உலமாக்கள் நம்ம சமுதாய தலைவர் கட்சி தலைவர் எல்லாரும் கேட்க கேட்க நமக்குள்ள ஒத்துமை கண்டிப்பாக வரும். ஒரு கொடையின் கீழே வருவோம். வந்து நம்ம சமுதாயத்துக்கு நம்மளே ஒரு பாதுகாப்பாக இருப்போம். கண்டிப்பாக இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம சமுதாயத்தை நம்மளே வந்து அவங்க இருக்கார், இந்த இவர் இங்கே இருக்கார், நம்மளே இது பண்ணி விடுவோம். அதனால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் இந்த துவா கேட்கறது நாளைக்கு கேட்கக்கூடியது. குர்ஆன் ஓதக்கூடியது. ஆகவே இதை டெய்லி நம்ம ஓதுவோம். ஓதி நாமளே திருத்திக் கொள்வோம். இதை ஓத நம்மளே நாம் பக்குவப்படுத்திக் கொள்வோம். அந்த பக்குவத்துக்கு அல்ல ஹல்பை மாற்றிடுவாங்க. நம்ம அப்படி வச்சுக்கிறேன். ஹல்பை 2 விரலில் வச்சுக்கிறேன்னா அந்த இருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி அல்லாவிட்டமே பாதுகாப்பு கேட்போம். அது கேட்க நம்முடைய இதயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு பக்குவப்படுத்தி கொடுப்பான். அதுக்குள்ள முயற்சியை நாம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு நிறைய வாகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.